அந்த ட்ராவல் அப்போது என்னோட டீம் ஐடிஸ்க்கு ஏதோ வாய்ஸ் நோட் போட்டேன். இந்த மாதிரி ஒருத்தர்ட்டையும் கேட்கும் போது இது மாதிரி ஒரு ப்ரீஃப் பண்ணிட்டேன். நான் 2 days ஆச்சு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க வெறும் iPhone 16 தான் இதை போய் ஷூட் பண்ணாங்க. சும்மா ரேண்டமாக ரோட்டில் இறங்குறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ யூடியூப்ல பார்க்குறதே வந்து ஃபோனில் எடுத்த டீசர் தான். ஆனால் கான்செப்ட் சொல்லிட்டீங்க அவங்க கிட்ட. ஆமாம், ஐடியாவே இதான்றது சொல்லிட்டோம். இயக்குனர் ரத்னா நான் பேசின வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கிங்கை பற்றி சொல்லியிருப்பாரு. இயக்குனர் இல்லாமலே அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 daysல ஒரு ஷூட் எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய விஷயம், ட்ரைலருக்கான ஷூட் எடுத்திருப்பாங்க. அவர் வந்து இதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இயக்குனருக்கு அசிஸ்டன்ட் எவ்வளோ முக்கியன்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கு வந்து இதான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு இயக்குனர் இல்லாமலே உங்களோட ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்குறீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கை பற்றி சொல்லியிருப்பார். இயக்குனருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் 10-20 பேருக்கு இருப்பாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து ஒரு ட்ரைலருக்கான ஷூட்டை வெறும்